வணக்கம், வெல்கம் டு எஸ்கே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெங்காய தாளிப்பு வடகம் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வெங்காய வடகத்தை போட்டு தாளிக்கும் போது இன்னும் டேஸ்ட்டும் கூட கொடுக்கும். இதுக்கு 1.5 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இது நல்லா தோல் இல்லாமல் எல்லாத்தையும் தோலை உரிச்சிட்டு மேலே தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். அதே போல் க்ளீன் பண்ணியாச்சு. இதை இப்போ இடிக்கிற உரலில் போட்டு கூட இடிச்சுக்கலாம், இல்லைன்னா அம்மிக்கல்லை வச்சு கொஞ்சம் லைட்டாக தட்டிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் தான் போடுறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுத்து மட்டும் விட்டால் போதும், ஏன்னா அது நைஸாக ஓடிடக்கூடாது. இது போல் திப்பி திப்பியாக இருக்கணும், ஒன்றுக்கு பாதியாக உடஞ்ச மாதிரி தான் இருக்கணும். அதில் இருக்க சாறு அதிகம் வெளில வரக்கூடாது. இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையுமே உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாகவே அதுலேருந்து சாறு வந்துருக்கும், அதை நம்ம இருத்து எடுத்துப்போம். ரொம்ப ஒட்டை புளியாமல் கம்மியாகவே புளிஞ்சு எடுத்துப்போம். இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். கல் உப்பு இருக்கு இல்லைங்களா, அது ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்துப்போம். நல்லா பெசரி விட்டுக்கோங்க, எல்லா வெங்காயத்துலேயும் படணும். இந்த உப்பு மஞ்சள் சேர்க்கும்போது அது சீக்கிரத்தில் கெட்டு போகாது. நம்ம ஒரு வருஷத்துக்கு தாங்கணும், இந்த வடகம் தாங்கும். இப்போ ஒரு தட்டில் வச்சு காய்க்க முடியாது, நான் இன்னும் 2 பிளேட்டில் மாற்றிக்கிறேன். நல்லா ஒத்தையாக ஊற்றி விட்டு வெயிலில் ஒரு நாள் வெயிலில் காய வைங்க. இப்போ எல்லாம் காஞ்சிடுச்சு. 3 தட்டில் இருந்து ஒன்றா போட்டு வச்சுருக்கேன். இது போல் தான் இருக்கும். அரை ஈரப்பதத்தில் இருக்கும், கொஞ்சம் மேலாப்பில் பொறுன்னு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதில் ஒரு 200 கிராம் வெள்ளைப்பூடு தோலோடய வச்சுக்கலாம், அதை உரிக்க வேண்டாம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை பிட்டு பிட்டாக நறுக்கிக்கோங்க. வெந்தயம் 50 கிராம் எடுத்துக்கோங்க. கடுகு 50 கிராம் எடுத்துக்கோங்க. சோம்பு 50 கிராம், சீரகம் 50 கிராம், உளுந்தம் பருப்பு 25 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த காஞ்ச வெங்காயத்தில் இந்த ஜாமான் எல்லாத்தையுமே கலந்துக்கணும். இதுக்கிடையில் வெள்ளைப்பூடையுமே தட்டி வச்சுக்கோங்க. நம்ம இருத்து வச்சுருக்கோங்கள வெங்காயச்சாறு, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த சேர்க்கக்கூடிய அந்த கடுகு வெந்தயம் எல்லாமே கொஞ்சம் ஊறணும், அதுக்காக தான் அந்த சாறு சேர்க்குறோம். இப்போ இந்த நச்சு வச்ச வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா பெசரி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்துலேயும் சேர்ற மாதிரி எல்லாம் கலந்து உதிரி உதிரியாக வரணும். இந்த அளவு நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க. இல்லை பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா அதை அமுத்தி விட்டு நல்லா டைட்டாக அமுத்தி விட்டு வச்சு ஒரு நாள் நைட்டில் ஊற வச்சு வச்சுருங்க. அப்படியே அந்த வெங்காய சாறில் எல்லாமே ஊறிடும். காற்று போகாமல் ஒரு தட்டு வச்சு மூடிட்டு ஏதாவது ஒரு வெயிட்டை வச்சு வச்சுருங்க. இப்போ காலையில் எடுத்து காட்டுறேன். இது போல் இருக்கும். எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் ஒரு 25 மில்லிகிராம் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெய் சேர்க்கலாம், விளக்கெண்ணெய் இல்லாதவங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் சீக்கிரமாகவே கருப்பாயிடும்.
இதில் விளக்கெண்ணையும் உடம்புக்கு குளிர்ச்சி இல்லைங்களா, அதனால் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். தாளிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா விளக்கெண்ணெயை வச்சு நல்லா எல்லாத்தையும் பெசரி விட்டு முதல் உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. உருண்டையாக பிடிக்கும் போது நல்லா அமுத்தி விட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இது போல் இருக்கணும். இப்படி எல்லா வெங்காயத்தையுமே உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இது வந்து இப்போ இன்றைக்கி ஒரு நாள் வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன். ஈவினிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி மேலாப்பில் காஞ்சிருக்கும், உள்ளே வந்து அதிகமாக காஞ்சிருக்காது. அப்படிங்கிற நம்ம இன்னும் டைட்டாக வந்து அமுத்தி கொடுக்கணும். ஏன்னா மேலாப்பில் காயும் போது அப்படியே இலகல் கொடுத்த மாதிரி ஆகிடும். நம்ம அப்படியே வச்சிடக்கூடாது. நல்லா டைட்டாக அமுத்தி விட்டு மறுபடியும் நல்லா ஒரு 4 நாள் காய வச்சுக்கோங்க. நான் வந்து 5 நாள் காய வச்சு வச்சுருக்கேன் நல்லா வெயிலில். இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நல்லா உள்ளேலாம் நல்லா காஞ்சிருச்சு. அதில் இருக்கக்கூடிய சோம்பு, சீரகம், உளுந்த பருப்பு எல்லாத்தையுமே வாயில் போட்டு பார்த்தோம்னா நல்லா பொறு நல்லாயிருக்கும். இந்த தாளிப்போட வந்து கீரை கூட்டு, சாம்பார், பருப்பு கூட்டு, மீன் குழம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து தாளித்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் கூட்டி கொடுக்கும். இப்போ நான் கீரை கூட்டுக்கு தாளிப்பு போடுறேன். ஒரு அரை உருண்டை எடுத்தால் போதும். நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து அரை உருண்டையை உடச்சி நல்லா போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.